பிரைஸ் த லார்ட். இந்த மார்ச் மாதத்தில் 13ஆம் தேதியாகிய இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் 72வது சங்கீதம் 12வது வசனம், Psalm 72 verse 12. கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில் கர்த்தர் கொடுத்த நல்ல தேவனுடைய வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவருடைய வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிக்கிற தேவன். தேவன் நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது, கர்த்தர் நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிற தேவன் மாத்திரமல்ல, நம்முடைய கூப்பிடுகிறதற்கு அவர் செவி கொடுக்கிறவர் மட்டுமல்ல, நம்மளை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். இங்கிலீஷில் வாஸ்தவம், when people cry out to God, ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம அழுது கூப்பிடும் பொழுது, இப்போ கூப்பிடுறதுக்கு நிறையா விதம் இருக்குது. ஒருத்தர் இங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறது ஒன்று, அப்படி சத்தம் போட்டு கூப்பிடுறது அது இன்னொரு விதம் இல்லையா? இங்கிலீஷில் கூப்பிடுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இங்கிலீஷ் பைபிளில் தமிழில் கூப்பிடுகிறதுன்னு சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கிலீஷில் வாசிக்கும்போது அது எப்படி சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், he will rescue the poor when they cry to him. ஆண்டவர் என்ன செய்வாராம்? he will rescue the poor. புவர்ன்னு சொல்லும்போது நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம் எளியவன் இல்லை கொஞ்சம் ஏழை அப்படின்னு நினைக்கும் போது பணத்தில் ஏழையாக இருக்கிறவங்கள மட்டும் நம்ம நினைக்கிறோம். எத்தனை விதத்தில் ஒவ்வொருத்தர் எளிமையானவர்களாக இருக்கிறாங்க இல்லையா? ஏழைகளாக இருக்கிறோம். பணத்தில் மட்டும் ஏழையானவர்கள் மட்டும் இல்லை, புவர்ன்னு சொல்கிறது இன்னைக்கு எவ்வளோ பேர் ஸ்பிரிச்சுவலி ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏழையாக இருக்கிறாங்க, இமோஷ்னலி அவர்கள் ஏழையாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட யாராக இருந்தாலும் அவங்க தேவனை நோக்கி cry, when they cry to God, ஆண்டவர் என்ன செய்கிறாரா? அவர்களை விடுவிக்கிற தேவன். அடுத்தது நம்ம பார்த்தோம், சிறுமைப்பட்ட உதவியற்ற சிறுமையானவர்களை ஆண்டவர் விடுவிப்பார். இங்கிலீஷில் இதுக்கு அழகா ஒரு வசனம் சொல்கிறாங்க, he will help the oppressed when no one is there to defend them. அதாவது யாருமே உதவியற்ற ஒரு சூழ்நிலை. சில நேரத்தில் நம்ம அந்த பாதையில் போகிறோம், அதான் நமக்கு பணம் இருக்குது, நமக்கு பலன் இருக்குது, நமக்கு அநேக காரியங்கள் இருக்குது, நமக்கு ஸ்டேட்டஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனாலும் ஒரு உதவியற்ற ஒரு சூழ்நிலை. கர்த்தர் மாத்திரம்தான் அந்த இடத்துல நம்மளுக்கு உதவி செய்ய முடியும் என்கிற சூழ்நிலை. அப்போ தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது உதவியற்ற சிறுமையானவர்களை அவர் விடுவிக்கிறார். நம்ம எல்லாரும் அந்த பாதையில் எப்போவாது போயிருப்போம். நம்ம ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா எனக்கு உதவி, எனக்கு வேறு எங்கேயுமே உதவி இல்லை ஆண்டவரே அப்படின்னு தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மளை விடுவிப்பார். அதே தான் இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், கூப்பிடுகிற எளியவர்களாக இருந்து, ஆண்டவரே எளியவர்களாக நாங்கள் இருக்கிறோம், எங்களை கூப்பிடுதலை கேளுங்க. சிறுமையாக இருக்கிறோம் ஆண்டவரே, ஒரு மைனாரிட்டியாக நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் இல்லை நீங்கள் குடும்பத்தில் நீங்கள் மைனாரிட்டியாக இருக்கலாம், ஒரு எளிமையானவர்களாக இருக்கலாம், சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமையில் இருக்கிற எந்த சிறுமையானவர்களையும் அவர்கள் உதவியற்று இருக்கும் பொழுது அவர்களை விடுவிக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆண்டவர் கடந்து வந்து நம்மை விடுவிக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவரை நோக்கி நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கூப்பிடுங்க, ஆண்டவரே எனக்கு இறங்குங்கன்னு சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே என்னுடைய கணவனுக்கு இறங்குங்க, என்னுடைய மனைவிக்கு இறங்குங்க, என் பிள்ளைக்கு இறங்குங்கன்னு சொல்லி நம்ம கூப்பிடும்போது நிச்சயமாய் கர்த்தர் அந்த இடத்துல கடந்து வந்து நமக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை தடவை நீங்கள் கூப்பிட்டு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார், எத்தனை முறை நீங்கள் கூப்பிட்டு தேவன் உங்களை விடுவித்திருக்கிறார். அதே கர்த்தர் இன்றைக்கும் கூப்பிடுதலுக்கு அவர் உதவி செய்கிற தேவன். ஒரு பிள்ளை அழுதுச்சுன்னா உடனே தாய்மார்கள் தகப்பன்மார் என்ன பண்ணுகிறோம்? இம்மீடியட்டாக அந்த பிள்ளைங்க அழுது எவ்வளோ தப்பு பண்ணியிருந்தாலும் அழுத உடனே என்ன பண்ணிடுறோம்? நம்ம மனசெல்லாம் உடஞ்சி போயிடுதில்ல, மனதில் கரைந்து போய் உடனே அவங்கள நம்ம அரவணைத்து கொள்கிறோம். சரி ஓகேன்னு சொல்லி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்.
நம்ம ஒரு பூமிக்குரிய தாய் தகப்பன்மாருக்கு இவ்வளோ அன்பு இருக்குன்னா, நம்மை படைத்த தேவன் நம்ம கண்ணீரோடு கூப்பிடும்போது அவர் நம்மளை கடந்து போவாரா? பிரியமானவர்களே, நம்மளை மறந்து விடுவாரா? உங்களை கைவிட்டு விடுவாரா? ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆமென். ஆண்டவர் நம்மளோடு கூடவே இருக்கிற தேவன். ஒரு சில சூழ்நிலைகளை தேவன் நமக்கு அனுமதித்தாலும் அதிலிருந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு வேற உதவி இல்லையே ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது நிச்சயமாய் கர்த்தர் இறங்கி வந்து நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவன். சங்கீதம் 72:12 கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி பிரேயர்ல என்ன வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?